தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்டில் பல்வேறு பணியிடத்தை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் வந்து இதற்கான ஃபண்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்டில் இது கீழே வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் தான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான நோட்டீஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் அல்லது ஆன்லைனில் அனுப்பலாம். ஆன்லைனில் அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. tnwesafeproject@gmail.com அப்படின்ற இந்த ஜிமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸை அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆஃப்லைனில் அனுப்புகிறீங்க. தி ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், 3rd floor, ஆக்ரோ கிரீன் டெக் பார்க், தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்ட் கேம்பஸ், ஆப்போசிட் டு CIPET, திருவிக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000 அப்படின்ற இந்த கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸை போஸ்ட் மூலயமாக நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? டைரெக்டாகவும் நீங்கள் வந்து அனுப்பலாம், இல்லைனா டைரெக்டாக போய் கொடுக்கலாம், அல்லது போஸ்ட் மூலயமாகவும் அனுப்பலாம். சரிங்களா? குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். சீனியர் கன்சல்டன்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. பர் மந்த் வந்து 1 lakh ₹1,00,000 வந்து இதற்கான ரெமுனரேஷன். சரிங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா CA, CMA, ICWA, MBA இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்படின்றத தான் எலிஜிபிள். டேட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. ரெமுனரேஷன் 1 lakh. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதே மாதிரி MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி MSc கம்ப்யூட்டர் சயின்ஸு, MSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது மாதிரியான யூனிவர்சிட்டியில் முடித்த கேண்டிடேட்ஸ், ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடித்த கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் பேச்சுலர் டிகிரி, பேச்சுலர் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமான கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்மந்தமான துறையில் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். மினிமம் 10 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. SQL, DBMS போன்ற சாஃப்ட்வேர் வந்து தெரிஞ்ச நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. ரெமுனரேஷன் ஒரு மாதத்துக்கு ₹15,000 வந்து இருக்கும். அசிஸ்ட் த கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணுறது ஆஃபீஸ் ஒர்க்கில், அதே மாதிரி ஆல் பெஞ்ச் ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், வெஹிக்கிளை வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் பெட்டர். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி +2 முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண மாதிரினா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடம்லாம் இருக்குது. அதற்கு அப்ளை பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த ஜாபுக்கு எதுக்காக வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.